எபேசியருக்கு நிருபம் 5:4 வாசிங்க. அப்படியே வம்பம் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். இந்த நாக்கு இருக்க அதை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? வம்புக்கு. வீணாட்டே ஒருத்தன் போனா இவன் ரொம்ப பயபக்தி உள்ளவனா இருக்கான், கையில் பைபிளை கொண்டுல தெரியும் பார்ப்போமே. வம்பும் உண்டாக்குறது, வம்பும். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும். புத்தீனமான பேச்சு அநேக இடத்துல இருக்குது. புத்தீனமான பேச்சு சும்மா ஏதாவது கதை இழக்கணும், ஏதாவது வம்பு இழுக்கணும், ஏதாவது பிரச்சனை. ஒன்று இல்லைன்னா பொய்யாட்டே அவ சரியில்லை, இல்லை அந்த பொம்பளை சரியில்லை, இந்த ஆள் சரியில்லைன்னு பொய்யே பரப்பி விடுறாங்க. அப்படியே இங்கே ஆட்கள் உண்டு. சங்கடமான புத்தீனமான பேச்சு. அப்போ நாக்கு, வாய், உதட எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? தேவையில்லாத பயன்படுத்துகிறாங்க. பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். நாக்கு எதுக்கு? உதடுகள் எதுக்கு? வாய் எதுக்கு? இவைகளிலிருந்து ஒலிக்கக்கூடியதான சத்தங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? தேவனை மையப்படுத்திருக்கு, ஸ்தோத்திரம் செலுத்துறது. யாரால தேவனுக்கு நன்றி உணர்வோடு ஸ்தோத்திரம் செலுத்த முடியாதுன்னா, முக்கியமா யார் நன்றி செலுத்த தவறுறாங்கன்னா திருப்தி அடைஞ்சவங்க, மனமேட்டிமை உள்ளவங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:6 வாசிங்க. ஓசியா 13:6. பொதுவாட்டே மனுஷன் வாழ்க்கை எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது பாருங்க, நம்ம ஆண்டவர் நினைக்கிறதே இல்லை. வாசிங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. பாருங்க, அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் விழ காரணம் தெரியுமா? ஆண்டவருடைய இரக்கம், சமாதானம். இந்த ஊழியக்காரங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்த்து ஒரு சமாதானம் கிடைச்சா அதுக்கப்புறம் ஆண்டவரை மறந்துடுவாங்க. அது வரைக்கும் என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரை பார்த்தீங்கன்னா, அவர் டெய்லி சாயங்காலம் ஜோம் பண்ணிட்டு ஜோமனை கொடுத்துட்டு போவார். இப்போ என்ன, அந்த வாழ்க்கை அப்படியே சமாதானம் ஆன உடனே ஆளை காணவே இல்லை. கேட்ட 9 சாக்கு போக்கு நான் பிடிச்சி சொல்லஞ்சுதேன் இல்லை சொல்கிற சாக்கு போக்கு. அப்பவும் வீட்டில் அவ்வளோ சோதனை, அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, ஓடி 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 வருவார் தூரமாக இருந்தாலும். இப்போ சாக்கு போக்கு. அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபம் குறையும், ஸ்தோத்திரம் குறையும், நன்றி உணர்வு இருக்காது. காரணம் நம்ம திருப்தி. சாப்பாடு இருக்கும், பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், மனைவி காரியங்கள் நல்லா இருக்கும், அம்புறம் என்ன அங்கே ஜெபர் இல்லைன்னா எப்படி? ஒரே அழுகு, என் கதறுதனம், புலம்புதெல்லாம் இருக்கும். யோசிங்க, திருப்தியாக இருக்கிறது. ஒரு புனிதர் இப்படி சொன்னார், ஆண்டவரே எனக்கு உபத்திரவத்தை தாரோன்னு சொல்லி இப்படி ஜெபம் பண்ணார். காரணம் என்ன? நான் உங்களை ஒருவேளை நான் மறந்துடுவேன், மறுதளிச்சிருவேன், என் வாழ்க்கையில் எப்போவுமே துன்பமும் நெருக்கமும் இருக்கட்டும் ஆண்டவரே, நான் அந்த வழியாக வாழ்ந்து அந்த காரம் வந்து சேர்ந்துறேன் ஆண்டவர்னு சொல்லி இப்படியே ஜெபம் பண்ணியிருக்கேன். அநேகருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வர காரணம் திருப்தி. வாசிங்க மறுபடியும். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். மேய்ச்சலினால் சாப்பிட்றதுக்கு ஒரு குறவும் இல்லை, உடுக்கிறதுக்கு ஒரு குறவும் இல்லை, பணத்துக்கு ஒரு குறவும் இல்லை, செல்வத்துக்கு ஒரு குறவும் இல்லை, வீடுகளுக்கு, வசதிகளுக்கு, வயல் சொத்துகளுக்கு ஒரு குறவும் இல்லை. மேய்ச்சலினால் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. இருதயம் மேட்டிமையானது. இருதயம் கொளுத்துட்டு, நான் தான், எனக்கு தான், என் சுய உழைப்பினால தான், என் சுய பிரயாசம் எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டு, அதனால் என்னை மறந்தார்கள். அதனால் என்னை மறந்தாங்க. இந்த வார்த்தையை பாருங்க, நம்ம என்னத்தை உண்டு அந்த தேவனை மறக்கிறதுக்கு? ஆனால் மறந்துட்டோம். ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல இருப்பேன். போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் அவர்களுக்கு எதிராக இருப்பார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, 2 நாளாகமும் 32 24, 25 வசனங்களை வாசிங்க. அங்கே எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் வியாதி படுக்கையில் இருக்கிறாரு, மரணம் தான், இனி மறைத்து போவா என்று சொல்லுகிறார். ஆனால் அழுறாரு, புலம்புறாரு, கண்ணீர் வடிக்கிறார். சரி, நீ இவ்வளோ அழுதி என்ன வச்சுக்க 15 வருஷம். நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எப்படி? 100க்கு 100 அந்த வியாதி எந்த ஒரு சரீரத்துக்கு வந்தாலும் அவன் சாகணும். ஆனால் இந்த சரீரத்தை ஆண்டவர் மாற்றி போட்டார். அதான் அற்புதத்தை கட்டளையிட்டார், குணமாக்கினார் என்று சொல்லல, அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல். என்ன சொல்லப்பட்டிருக்கியா? என்ன சொல்லப்பட்டு? ஒவ்வொருத்தங்களும் உங்களை நீங்க யோசிங்க. நானாலும் சரி, நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு தேவன் செய்த உபகாரத்திற்கு தக்கவர் நடக்கிறோமா? இல்லை. திமிரு பிடிச்சவங்களா இருக்கும், கொழு பிடிச்சவங்களா இருக்கும், நிமிர்ந்து நடக்கிறவங்க, மனமேட்டிமை உள்ளவங்களா இருக்கும், நான் தான் சொல்றோம். ஒன்றும் கிடையாது. அதே எசேக்கியாவுக்கு நிலைமை தான் நம்முடைய வாழ்க்கை. என்ன சம்பவிச்சு வாசிங்க. ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. பாருங்க, அப்ப நீங்க நன்றி உணர்வு உள்ளவர்களாக இல்லாமல் இருப்பீர்கள், தேவ கோபம் வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆண்டவர் கடன்பட்டிருக்கோம். உங்களை யாராவது சொல்ல முடியுமா நான் தேவனுக்கு கடன்படலைன்னு? நான் சொல்லுவேன், இல்லை, நீங்கள் கடன்பட்டுக்கிறீங்க. ஒருவேளை இல்லை நான் கடன்படலைன்னு நீங்கள் சொன்னால் நான் சொல்லுவேன், நீ அறிவில்லாத முட்டாளும், நீ கடன்பட்டுருக்க, நானும் கடன்பட்டு.
அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கணுமா?